இருக்கிற நியூஸ் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி ராங். ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Experience your dream retirement life for a day. Ananya Stananani Homes, Coimbatore. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வராப்புல டப்புன்னு நிறைய ஹிட்டு கொடுத்தாப்புல, நல்ல டேலண்டடான பையன் வேறு. திடீர்னு இப்படி பார்க்கும்போது என்னடா இது, ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து மீட்டூவில் ஒரு தடவை எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு டைமில் நல்ல பீக்கில் ஒரு டைமில் இது மாதிரி நடக்கிறது வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் த சேம் டைம் இட் இஸ் வெரி ராங். சினிமாவில் இருக்கும்போது அது பெருசாக இருக்குது. அது இல்லாமல் சினிமாவில் வந்து எதனால் இது டான்ஸுன்னு பேசுகிறாங்கன்னா, டான்ஸ் ஃபீல்டில் மாத்திரம்தான் நிறைய சில பேர் கன்சென்ட்டோட சில விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடும், சண்டை வந்தப்போ என்றைக்கோ ஒரு நாள் பழி வாங்கணுன்றதுக்காக வேணுட்டே சில பேர் எடுப்பாங்க. அதுவும் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி மோசமான கும்பல் இருக்கிற சினிமா ஃபீல்டில் நீலாம் எப்படி கண்ணா இருக்கிற அப்படின்னு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருக்கிற நியூஸ் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி ராங். நத்திங் ஐ கான்ட், இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைட் அட் ஆல். எப்பவுமே சினிமா துறைன்னு வரும்போது இங்கே இருக்கிற கேள்வி, மிக முக்கியமான கேள்வி, சினிமாவில் இருக்கவங்களாம் டிசிப்ளினாக இருப்பாங்களா? இன்ஃபேக்ட் முன்னாடி சொல்லுவாங்க, யாருக்கு வேணால் பொண்ணு கொடுப்பாங்க, சினிமாக்காரன் மட்டும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வீடு கொடுக்க மாட்டாங்க. அது இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது, ஏன்னு தெரியல. இப்போ ரொம்ப சமீபத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் மேலே வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டு ஒரு ஒரு நியூஸ் வந்துச்சு. லைக் இட்ஸ் லைக் ஒரு மீ டூ கேஸ் மாதிரி என்ன வைங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இஸ் பின் அரெஸ்டட். ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இஸ் பின் கன்விக்டட் அண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஒரு நேஷனல் அவார்டு அவருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட் இந்த விஷயம் கேட்கும் போது? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் வளர்ந்து வராப்புல டப்புன்னு நிறைய ஹிட்டு கொடுத்தாப்புல, நல்ல டேலண்டடான பையன் வேறு. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க நிறைய டான்ஸ் மாஸ்டர் தெலுங்குலேருந்து இங்கே வந்து பண்ணுறாப்புல, இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், தெலுங்குலேருந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டா. நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன், இங்கே நம்ம டான்ஸர்ஸ் கிட்ட எங்கே டேலண்ட் இருக்கோ அது கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து இங்கேருந்து போய் பாம்பே, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாலாம் ஆடுற மாதிரி அங்கே டேலண்டானவங்க இருந்தால் இங்கே வந்து வேலை செய்ய தான் செய்வாங்க அப்படின்னு. இட் வாஸ் வெரி சர்ப்ரைஸ். இட் வாஸ் வெரி டேலண்டட். நிறைய நல்ல ஹிட் சாங் கொடுத்துருந்தாரு. திடீர்னு இப்படி பார்க்கும்போது என்னடா இது, ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் வந்து மீட்டூவில் ஒரு தடவை எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃபேக்காக இருக்கலான்னு தோணுச்சு. பட் இது பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டைமில், நல்ல பீக்கில் ஒரு டைமில் இது மாதிரி நடக்கிறது வந்து வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் த சேம் டைம் இட் இஸ் வெரி ராங். ஏன்னா அவர் பண்ணது நான் பார்க்கல என்னன்னு. இருக்கிற நியூஸ் வச்சு பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி ராங். நத்திங் ஐ கான்ட், இட்ஸ் நாட் ஜஸ்டிஃபைட் அட் ஆல். ஓகே. இன்ஃபேக்ட் அந்த எனக்கு அப்போ தெரிஞ்சு போக்சோ சட்டத்தில் ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இட் வாஸ் லைக் அந்த செக்ஷுவல் அசால்ட் நடக்கும்போது அந்த பொண்ணு வந்து ஷி வாஸ் அரௌண்ட் லைக் ஒரு 18 or 17 மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். அப்படி பார்க்கும்போது எப்போ பண்ணாலும் தப்பு தான், இப்போ அப்போன்னு இல்லை. சில நேரங்களில் இப்போ உங்கள் மேலே அந்த ஒரு மீட்டு இதில் வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்கள் நேமை ஈஸியாக ஆட் பண்ணி விட்டாங்க. ஈவன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, அது திரும்ப அவங்க எனக்கு சாரி கூட கேட்கலன்னு சொல்லியிருந்தீங்க. கடைசி வரைக்கும் சாரி கேட்கலையா? ஓகே. எத்தனை வருஷம் ஆனாலும் சாரி வரல. பட் அந்த ஒன்ஸ் அது ஹர்ட் ஆனது தானே. அது உங்க நேம் ஏதோ ஒரு வகையில் ஸ்பாயில் ஆனால் அது ஸ்பாயில் ஆனது தான். அது டான்ஸ் துறையில் இந்த விஷயம் இன்னும் அதிகமாக நடக்குமா மாஸ்டர்? அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கா? டான்ஸ் தொழில்ன்றது வந்து அப்படி நம்ம பிரிக்கவே வேண்டாம். எங்கே நீங்கள் ஐடியில் இப்போ சினிமான்றதுனால இது வந்து நிறைய பேசுகிறாங்க வெளியில். சினிமா வந்து ஒரு இருக்கிற ஆளுங்க எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்கனால வெளில பப்ளிக்கு எல்லோரும் தெரியும். இப்போ ஐடியிலே ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியிலையோ வேறு ஆஃபீஸ்லேயோ நடக்கும்போது அவங்கள பற்றி பெருசாக பேசினாலும் யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஏன்னா ஏதோ நடந்துச்சு போல இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு. பட் சினிமாவில் இருக்கும்போது அது பெருசாக இருக்குது. அது இல்லாமல் சினிமாவில் வந்து எதனால் இது டான்ஸுன்னு பேசுகிறாங்கன்னா, டான்ஸ் ஃபீல்டில் மாத்திரம்தான் நிறைய ஃபீமேல் மெம்பர்ஸ் இருக்காங்க. மற்ற எந்த நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலும், மற்ற கிராஃப்டில் எங்கே பார்த்தாலும் ரொம்ப கம்மி. டான்ஸுன்றதுனால ஈக்குவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. ஸோ தெர் ஆர் சான்சஸ், மோர் சான்சஸ், அவ்வளோதான். கன்சென்ட்டோட பண்ணுறதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா சில டைம் என்ன ஆயிடுதுன்னா, சில பேர் கன்சென்ட்டோட சில விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துடும், சண்டை வந்தப்போ என்றைக்கோ ஒரு நாள் பழி வாங்கணுன்றதுக்காக வேணுட்டே சில பேர் எடுப்பாங்க. அதுவும் நடக்குது. நிஜமாகவே இது மாதிரி சில விஷயங்களும் நடக்குது. பட் நம்ம அங்கேருந்து பார்க்குறது இல்லைல்ல, நம்மளுக்கு தெரியாது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் விமன் கம்மிங் அவுட் அண்ட் இதை வந்து பெருசாக வெளில சொல்கிறது வந்து இட் டேக்ஸ் இமென்ஸ் ஸ்ட்ரென்த் இல்லைங்களா? அது பெரிய விஷயம். பட் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணுறவங்க வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. யூ கான்ட் கம்பல் சம்படி ஆர் ஃபோர்ஸ் சம்படி இன்டு சம்திங் விச் இஸ் வெரி வெரி பேட். ஓகே. நீங்கள் குறிப்பாக சொன்ன மாதிரி இந்த டான்ஸ் துறையில் இதுக்கான வாய்ப்புகள் எதனால் அதிகமாக இருக்குன்னு கேட்கும் போது எனக்கு என்ன தோணுது,
நிறைய பேர் வந்து வாய்ப்புகள் கேட்பாங்க. ஏன்னா அந்த டான்சர்ஸாக இருக்கவங்க நம்பர்ஸ் அதிகம். அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த சினிமாவில் ஒரு கொரியோகிராஃபர் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு பேக் டான்ஸர் ஆகணும்னாச்சும் ஒரு ஆசை, முகம் தெரியணும் மக்களுக்குன்ற மாதிரி. ஸோ அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் எப்படி இருக்கும்னா, யாராச்சும் அவங்களுக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவங்களே பெரிய ஆளாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்ககிட்ட வாய்ப்பு கேட்பாங்க எப்படியாவது. ஸோ they யூஸ் திஸ் சான்ஸ். எப்படின்னா, நான் வாங்கி தரேன், எனக்கு இந்த மாஸ்டர் தெரியும், எனக்கு இந்த டைரக்டர் தெரியும், நீங்கள் வாங்க ஒரு நாள், வில் மீட் சம்வேர். இப்படி தான் இதோட ஆரம்ப புள்ளி இப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு பொண்ணோ இல்லை ஒரு பையனோ நான் டான்ஸர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டா, வாட் ஷுட் ஹி டூ ஆர் வாட்? இட்ஸ் வெரி நார்மல். இஃப் யூர் டேலண்டட், ம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது சரி. டான்ஸ் ஃபீல்டில். இது வந்து யாராவது உங்களை ஏமாத்துறதுக்காக பேசுகிறாங்க அது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து டான்சர்ஸ் நல்ல இந்த லுக்கில் இந்த மாதிரி ஆடுற டான்சர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கலாமா லுக்? லைக் இப்போ நார்மலாக கொஞ்சம் ஃபேராக கேட்பாங்க, இல்லை நல்ல ஃபிட்டாக, நல்ல பாடி ஷேப் நல்லா இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பாய்ஸும் இப்போ வந்து நிறைய பேர் வர பாய்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்காங்க. முதல்லலாம் கொஞ்சம் they don't mind about the body structure. கொஞ்சம் தொப்பை இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுனாலாம் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் வர பீரியடில் தான் ஆரம்பித்து we started working out, ஃப்ளாட் ஸ்டமக்கு, சிக்ஸ் பேக் வரணும்னு ட்ரை பண்ணுவோம். பட் சிக்ஸ் பேக்லாம் வரல அவ்வளோ தூரம். ஒரு 2 பேக் ஏதாவது இருக்கும் அப்படி. ஸோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா எல்லோரும் சிக்ஸ் பேக்கு. பாம்பேலாம் பார்த்தீங்கன்னா எல்லா டான்ஸர்ஸும் பார்த்தா ஹீரோ மாதிரி இருப்பாங்க. கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் மாதிரி இருப்பாங்க. they will be dominating the screen. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து இப்போ தான் மெதுவாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்ல எஜுகேட்டட் ஆளுங்களும் வராங்க. டிகிரி முடிச்சுட்டு ஒரு பார்ட் டைம் ஜாபாக இதை பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணலாம், ஒரு எக்ஸ்போஷர் வேணும்னு சில பேர் வராங்க. அதுக்கு வரும்போது நீங்கள் யூனியனில் நீங்கள் வந்து சேர்ப்பாங்க. எப்பவுமே யூனியன் கார்டு இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். யூனியன் கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யூனியனில் செலெக்ஷன் வைப்பாங்க. அது யாரும் உங்களை மிஸ்கைட் பண்ணான்னா அது தப்பு. நான் உங்களுக்கு வாங்கி தரேன்னா அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாது. அது தப்பான விஷயம். யூனியனில் வந்து டான்ஸ் ஆடி அது ஒரு 4-5 மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்க இத்தனை பேர் வந்ததில் இவங்க இப்போ 10 பேர் எடுக்கிறாங்கன்னா அந்த 10 பேருக்கு வந்து ஓகே இவங்களுக்குலாம் மார்க் போட்டு ஒரு 5 மாஸ்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க. கார்டு இருந்தால் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். அது இல்லாமல் கார்டு வாங்கின அப்புறம் ஒரு 2 years or 5 years you have to be a dancer and then only you can become assistant. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இப்போ கேட்குற கேள்வி, உண்மையிலே கண்டிப்பாக கார்டு வாங்கி ஆகணுமா? ஏன்னா அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வாங்கினாலும் நிறைய பேர்கிட்ட அந்த அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? ஏன்னா they wanted to restrict the number of, ஏன்னா 850 or 875 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்கள் யூனியனில். வேலை கிடைக்கிறது ஒரு 100 பேருக்கு கிடைச்சா பெரிய விஷயம். அப்போ மிச்சம் 700 பேருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும். எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாமா கார்டு வாங்கணும்? இப்போ நான் புதுசாக போய் நான் டான்ஸ் ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 5 lakhs. 5 lakhs நினைக்கிறேன். ஏன்னா அது டிசைட் பண்ணது ரொம்ப வருஷம் முன்னாடி. இதனால் அது எவ்வளோ இஸ் இட் லைக் ஒரு டெபாசிட் மாதிரி திரும்ப ஏதாச்சும் கிடைக்குமா? இல்லை நீங்கள் ரிட்டையர் ஆனீங்கன்னா உங்களுக்கு 5 lakhs ரிட்டையர் ஆனால் திருப்பி 5 lakhs திருப்பி உங்களுக்கு வந்துடும். அது மாதிரி தான் 4 lakhs 5 இப்போ எவ்வளோன்னு எனக்கு கரெக்டாக தெரியல யூனியனில். 4 or 5 lakhs நினைக்கிறேன். பட் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு 4 lakhs வந்துடுது திருப்பி. they'll give you 4 lakhs. ஸோ அது இருக்குது. மற்றபடி இன் அ மந்த் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல முதல்ல. ஏன்னா அவ்வளோ வேலை நடந்துட்டு இருந்துச்சு, எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. இப்போ வர சாங் இப்போ ஒரு 3-4 இயர்ஸாக தான் நினைக்கிறேன். ஒரு என்ன 18-19 ப்ராபப்ளி இட் ஸ்டார்டடா என்னன்னு எனக்கு சரியாக தெரில, ஐ டோன்ட் ரிமெம்பர். பட் மெதுவாக தான் இந்த சாங்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சுது. சாங்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ திடீர்னு இவங்க கம்மி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது, அது டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூனியனில். they will probably come to a decision. I am not sure. ஓகே. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1 லட்சம்ன்றதே ரொம்ப ஒரு பெரிய காசு. அவங்க மனசில் என்ன இருக்கும், நான் சினிமாவுக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு 4-5 விஷயத்தில் முன்னேறிட்டு என்கிட்ட காசு இருக்கும், காசு சம்பாதிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் உள்ள நான் போகிறதுக்கு என்ட்ரி கார்டே 5 லட்சம். இல்லை, அதுக்கும் இன்னொரு வழி இருக்குது. they can become a temporary member first, pay a minimal amount. ஓகே. அப்புறம் அவங்க இந்த கோர்ஸ் ஆஃப் 1 or 2 years அவங்களுக்கு ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். 27-28 சேரணுன்ற மாதிரி ஏதோ. ஸோ அதுக்குள்ளே யூ கேன் பே. ஒன்ஸ் யூ பே த ஹோல் அமௌண்ட் தென் யூ பிகம் அ பெர்மனன்ட் மெம்பர். சார் இந்த இன்டர்வியூ வெற்றிமாறன் சார் சொல்கிறாரு, சினிமா இஸ் அ டையிங் ஆர்ட். அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் குறைஞ்சது ஒரு 300 படம் வருதுன்னு வைங்க. அந்த 300ல் பிளாக் பஸ்டர் வெற்றினா ஒரு 4லேருந்து 5, ஓரளவுக்கு ஹிட்டுனா ஒரு 6லேருந்து 7, சுமாரான வெற்றி படக்கூடியவங்க ஒரு 10 படம், அதிகபட்சமாக 25 படம் தான் வெளியில் மக்களுக்கு தெரியுது. பேலன்ஸ் இருக்க ஒரு 200-250 படம் வந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட அளவுகோல் ரொம்ப கம்மியாகிட்டே வருது. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள்லாம் ஆல்ரெடி நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கொரியோகிராஃபர்ஸாக இருக்கீங்க.
இதுக்கப்புறம் புதுசா வரக்கூடியவங்க அந்த 25 படத்துல இருக்க பாடல்கள் ஏதோ ஒன்று ஹிட் ஆனாதான் அவங்க வெளியில முகம் தெரிய முடியும். ஆனா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னாவோ கிடைக்காது. அப்போ வந்து நல்ல டான்ஸ் ஆடுறவங்க சினிமா துறையை தாண்டி வேற என்ன பண்ணலாம்? இல்ல அவங்களுக்கான அந்த ஒரு வேலை வாய்ப்பை எப்படி மாத்தி இப்போ ஆல்பம் சாங்ஸ் இப்போ மெதுவாக ஹிட் ம். ஆகிட்டு வருது. ஸோ ஆல்பம்ஸ் இப்போ இப்போ கூட அந்த ஆசை கூட ம். நிறைய சாங்ஸ் வந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சாங்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா பாம்பேயில் இப்போ எப்படின்னா, பாம்பேயில் ஆக்சுவலாக சாங்ஸ் அவ்வளோ தூரம் கம்மியான மாதிரி தெரியல. ஆல்பம் சாங்ஸ் நிறைய நடக்குது. அந்த பக்கம் அந்த இண்டஸ்ட்ரி பயங்கர பெருசாக இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் இங்கே. ஓகே. ஐ எம் நாட் ஷுவர். ஸோ துணிவு முடிஞ்சது. அதுக்கப்புறம் விடாமுயற்சியில பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க பாடல்கள் ஏதாவது? விடாமுயற்சியில் யா டோல் மீ பட் ஐ எம் நாட் வெரி ஷுவர் எப்போ இருக்கும் என்ன இருக்கும்னு. ஸோ யா வெயிட்டிங் ஃபார் த கால். ஓகே. ஏன்னா இப்போ விடாமுயற்சி எப்போ ரிலீஸ்னு தெரியல. அதுக்குள்ள பொங்கல் ரிலீஸ்ன்ற மாதிரி குட் பேட் அக்லி போட்டாங்க. ஸோ குட் பேட் அக்லியில் வேற மாதிரி ஒரு அஜித் சாரை பார்க்கலான்னாங்க. ஸோ நீங்களும் அதில் ரோப்பப் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்ட உண்மையா? யா டெஃபினெட்லி யா. ஓ. இல்லை ஒரு சாங் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக. குட் பேட் அக்லிக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதா ஷூட் அதுக்கு? யா சைலண்டாக குவாய்ட்டாக அழகாக நடந்துட்டுருக்கு. ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தார் அஜித் சார் அந்த படங்கள்ல? இப்போ ஏன்னா ஆத்விக்குன்னு சொல்லும் போது கடைசியாக மார்க் அன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு படம் கொடுத்துருந்தாரு. இதில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளோ வித்தியாசமாக இருந்தார் குட் நீங்கள் பேட்? தான் போஸ்டர் பார்த்துருப்பீங்களே. ஹி லுக்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். ஹி லுக்ஸ் நைஸ். ரொம்ப சேஞ்ச் பயங்கரமான ஒரு டிராஸ்டிக் சேஞ்சாக இருந்துச்சு அஜித். நல்லா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஐ லைக் த வே சாங்கில் கூட ஒரு ஒரு 2-3 கெட்டப்பில் வருவார். நல்லாயிருக்கும். அது டிஃப்ரெண்ட்டாக இட்ஸ் குட். நான் ஜாஸ்தி சொல்ல முடியாது இப்போது. சரி சரி. ஆனால் அஜித் சார் இப்போ எல்லாமே பண்ண ரெடி ஆயிட்டாரா? டஸ் ஹி ஹேவ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? இது பண்ணுவாரான்னு பண்ண மாட்டேன். நத்திங் லைக் தட். இஸ் ஆல்வேஸ் ஓகே. அவர் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டார். இப்படி வேணும்னா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார். மற்றபடி இஸ் நெவர் ரெஸ்ட்ரிக்டட் ஹிம்செல்ஃப். இது வேண்டாம். ஏன்னா கதை ஒத்துக்கும் போதே அவருக்கு தெரியும்ல இந்த கேரக்டர் இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும்னு. ஸோ இட் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஹிம்செல்ஃப். தப்பாக எதுவும் ஆயிடக்கூடாது, நாளைக்கு ஏதாவது பேசிடக்கூடாதுன்ற அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் தான் சொல்லுவாரே தவிர, நாளைக்கு ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து ஏன்னா விஸ்வாசில் கூட ஹெல்மெட் போட்டு வர்றது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணுவாரே தவிர இஸ் நெவர் செட் நோ டு எனிதிங். இஸ் யா பண்ணுங்க பண்ணிடலாம் ஓகே தான் சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஆஃபீஸ் முழுக்க ஒரு பக்கம் தில் தூள் குருவி நிறைய 180 50 நாள் 100 நாள் போஸ்டர் காதல் கொண்டெல்லாம் 175 நாள் அவார்ட்லாம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அந்த டைமில். இப்போ கடைசியாக எந்த படம் அது மாதிரி 50 நாள் 100 நாள் நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் போச்சு ஏதாச்சும் அது மாதிரி நடந்துச்சு அவார்ட் ஃபங்க்ஷன்? எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரியான படங்கள் எல்லாம்? அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் இப்போ தனித்தனியாக அந்த சேனல் கொடுக்குற அவார்ட்ஸ் தானே தவிர பெருசாக ஷீல்டு கொடுக்குறது கம்பெனிலேருந்து ஷீல்டு கடைசியாக வாங்கினது விஸ்வாசம் தான். ஒரு தெரிஞ்சோ தெரியாமலையோ பில்லா வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த அஜித் சார் நடிச்சது ரொம்ப ஸ்டைலிஷான மூவி. பட் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி அவர் என்னன்னு கிண்டல் பண்ணுவாங்கன்னா, இவர் ஆடவே மாட்டார், நடந்துகிட்டே இருக்கார். இது வேற ஸ்டார்ட்னா பில்லா அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல உங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே, என்ன படம் முழுக்க அவர் வெத்தலையை போட்டேன்டி சாங் லைக் அதுல டான்ஸ் ஆடிப்பாங்க. மற்றபடி மற்ற சாங் எல்லாம் பார்த்தா நடக்க வச்சுட்டே இருக்காங்களே, ஒய் டோன்ட் யூ டான்ஸ்ன்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வாட்ஸ் யுவர் டேக்? நீங்கள் என்ன பதில் சொல்லியிருந்தீங்க? இல்லை அது என்ன மாதிரியான ஒரு பிளான் நடந்துச்சு பில்லா? இல்லை அது கான்ஷியஸாக எடுத்த டெசிஷன் தான். அது வந்து அவர் ஆடவே கூடாது அதெல்லாம் கிடையாது. ஒரு கேங்ஸ்டரு ஒரு கிளாஸியாக இருக்கணும். அது அந்த நீங்கள் நான் மீண்டும்ல கூட பார்த்துருந்தீங்க. நான் மீண்டும் நமிதா ஆடிருப்பாங்க ஒரு சாங். அதில் வெறும் இப்படி திரும்பி பார்ப்பாரு. அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் அதில் ஐட்டம் சாங்ஸ் 2 சாங் இருந்துச்சு. அது இல்லாமல் மை நேம் இஸ் பில்லாவில் வந்து அந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லைங்களா, ஒரு இன்டென்ஸ் சிச்சுவேஷன். அதில் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணுறாரு, கிளாஸியாக எப்போவுமே கவனமாக இருக்கிறாரு. ஒரு விஷயம் பின்னாடி என்ன நடக்க போகுது எதுன்னு அந்த ஒரு இது இருக்குது. ஸோ அது கான்ஷியஸாக எடுத்த டெசிஷன் தான். அதில் போயிட்டு ஜிங்குன்னு ஆடிட்டு இருந்தா ஒரு பெரிய டானு ஜிங்குன்னு லோக்கல் டானாக இருந்தால் வேறு நம்ம ஸ்டைலிஷாக காமிக்கிறோம், அவரை ரொம்ப ஸ்டைலிஷாக காமிக்கிறோம். அதில் போய் அவர் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அது இல்லாமல் விஷ்ணுவர்தன் ஆல்சோ லைக்ஸ் தட் கிளாஸி டச். ரொம்ப அல்ட்டிக்காமல் அப்படி திரும்பி பார்க்குறது கோட் அப்படி திருப்புறது ஹை ஸ்பீட் ஷாட்ஸு அது மாதிரி விஷ்ணுவர்தனுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பார் பில்லால் அஜித் சார் மொத்தம். ஐ டோன்ட் நோ, அது நானும் கிட்ட தான் கேட்கணும். அவங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு சீனுக்கு பீட் ஒயிட்டா இருக்கும் பிளாக்கா இருக்கும் உள்ள பயங்கரமா இருக்கும் அவ்வளோ கோட்டு. சரி இப்போ அந்த பாட்டுல நீங்க சொல்ற மாதிரி இப்போ நமிதா அவ்வளோ பயங்கரமா தகதன்னு ஆடி முடிப்பாங்க. முடிச்சுன்னு ஒரு சிங்கிளா இப்படி திரும்புவாரு, அந்த ஷாட்லயே தூக்கி சாப்பிட்டுருவாரு மொத்தமா. அது நீங்க சொல்ற ஒரு விஷயமா இல்ல விஷ்ணு அவரோட எடுக்கிற டேக்கா? இல்ல 2 பேரும் சேர்ந்து எடுக்கிற விஷயம். நான் வந்து முக்கால்வாசி இந்த இடத்துல ஒரு அந்த அப்படின்னு ஏதாவது மியூசிக் போகுது இல்லை சின்னதாக அது போகுதுன்னா அந்த ஒரு க்ளோஸ் அவர் வந்து அப்படி பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் நடந்திருக்கும், கத்தி வச்சு ஏதோ ஐ திங்க் ஐ டோன்ட் ரிமெம்பர் மச், ஏதோ ஒரு சீன் நடந்துருக்கு. அது முடிஞ்ச அப்புறமா தெரில. ஸோ அந்த
ஸ்டோரி லைனை பார்த்துட்டு எ என்ன மாரி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம வைப்போம் க்ளோஸ்அப்ஸ்லாம். பட் எஸ்பெஷலி அஜித்தும்போது அவ்வளோ அழகா இருக்கும்போது, அவ்வளோ தூரம் நீரவ் வந்து இஸ் அன் எக்ஸலன்ட் கேமராமேனா. அந்த லென்சிங் ஆகட்டும், அவ்வளோ க்ளோஸா வச்சு அப்படி பண்ணது. ஹேர் ஸ்டைலுக்கும் அதுக்கும் பயங்கரமா இருக்கும். அனதர் திங் இஸ் அந்த அ மலேசியா கேஎல்ல வந்து அந்த ஐட்டம் சாங் ஒண்ணு பண்ணியிருப்போம். ஒரு எந்த சாங்? செய் செய் ஏதாவது ஏதாவது செய் சொல்லு. அதில வந்து நீரவ் அந்த லென்சிங்லாம் செம்மையா இருக்கும். ரொம்ப க்ளோஸா வச்சுட்டு இப்படி திரும்பி பார்ப்பாரு. ஸோ அந்த மாரி இதெல்லாம் நீரவ் நீரவ் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் இன்புட்ஸ். அதே மாரி அ நெறைய அந்த செட்டு மூவ் ஆவுறது, சேஞ்ச் ஆவுது. லைட்டிங் ஆன் ஆகி ஆஃப் ஆவுறது. அது பில்லால அதே மாரி இன்னொரு சாங் பண்ணியிருப்போம் அது. அந்த ஐடியாவும் விஷ்ணு, நீரவ், நான் எல்லாரும் சேர்ந்து பண்ணது தான். லைட் ஆன் ஆஃப் ஆகுறது, கரெக்டாக டைமிங்கில் ஆன் ஆஃப் ஆகுறது, செட்டு மூவ் ஆகும் அப்படியே ஒரு படிக்கட்டு அப்படியே வரும். அந்த மாதிரிலாம். ஸோ யா இட்ஸ் அ டீம் எஃபர்ட் எனிவே. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ காலப்போக்குல இப்ப எனக்கு தெரிஞ்சு அந்த 2010க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நெறைய புது கோரியோகிராஃபர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப கரண்ட்ல என்ன ஆனுச்சுன்னா, ஒரு பாட்டு ஒரு பெரிய இப்ப பாட்டு நல்லா இருக்கு அதெல்லாம் தாண்டி, ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு கோரியோகிராஃபர் சொன்னாங்க. இப்ப டைரக்டர்ஸ் என்ன தான் கேட்கறாங்க. வந்து இந்த பாட்டுக்குன்னா ஹூக் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப், ஹூக் ஸ்டெப். மொத்த இடமே வந்து அந்த பாட்டோட ஒரு கோரியோகிராஃபா தாண்டி இந்த ஹூக் ஸ்டெப் என்ன போடுறாங்க. ஸோ ஹவ் டஸ் இட் ஸ்டார்ட்? வேர் டஸ் இட் ஸ்டார்ட் ஆக்சுவலி? சரோஜால வந்து நீங்க போட்ட அந்த ஸ்டெப் தான் இப்போ வரைக்கும் எல்லா கல்யாண மண்டபத்திலயும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹூக் ஸ்டெப்ன்றது வந்து இப்போ எவ்வளோ டாமினேட்டா மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற ஏன்னா சோஷியல் மீடியா பெருசாயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடணும், எங்கன்னா ரீல்ஸ் போடணும்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா போதுன்ற மாதிரி தான் இருக்காங்க. இது கம்பல்சரி ஆயிடுச்சா மாஸ்டர்? ஹூக் ஸ்டெப்னு இந்த மாதிரி ஒரு பாட்டுக்குன்னா கண்டிப்பா அது அது கம்பல்சரி ஆச்சுன்னா திணிக்கிற மாதிரி ஆயிடும். ம். பட் கேட்குறாங்க டெஃபினட்டாக. ஏதாவது ஒரு ஒரு நல்ல ஸ்டெப் ஒன்று ஃபுல் சாங்கை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அந்த அந்த ஒரு ஒரு ஹுக் ஸ்டெப் இருந்தால் போதும். அதை வச்சு அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஏன்னா அதான் சொல்லலை, இட்ஸ் இட்ஸ் பிகம் வெரி யார் சாங் வந்து 6 நிமிஷத்துலேருந்து இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்றீங்களா? 6, 7 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த 3 நிமிஷத்தில் ஒரு ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட்ஸ் ஒரு ஹுக் ஸ்டெப் இருந்தால் சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க எல்லாருமே. இப்போ அடுத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்போ இதை இன்னும் ஓப்பனா கேட்கணும்னா, எப்பாச்சும் நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னடா இது படங்கள் எதுவுமே பெருசா பண்ணலையே, ஸோ வை டோன்ட் ஐ ஆஸ்க் சம்ஒன் டைரக்டர், என்ன சார் படம் போயிட்டு இருக்கா, நம்ம ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கேட்கறதுனே கூட வைங்களேன், அந்த மாதிரி சூழல் ஏற்பட்டிருக்கா? நான் வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது வேலை பார்ப்பேனே தவிர ஐ வில் நெவர். அது ஈகோ கிடையாது, நாட் அரகன்ஸ் ஆர் ஈகோ. ஒரு கூச்சமாக இருக்கும். என்னடா அவங்க தே மேட் ஆஃப் பிளான்ஸ். நான் இது முதல்ல இருந்தே எனக்கு இருந்திருக்கு. 2ஆம் உலகம் செல்வராகவன் பண்ணும்போது அந்த அதில் நான் தான் எல்லா சாங்கும் பண்ணது. பார்த்திபனும் ரீமா சென்னும் இந்த கிளாசிக்கல் இதில் இருக்குது. கார்த்திலாம் 1000ல் ஒருவன்ல சார், சாரி 1000ல் ஒருவன். நெல்லாடிய நிலம் ஆ அதெல்லாம் நான் பண்ணல ஆக்சுவலி. என்கிட்ட செல்வா ஃபோன் பண்ணி அப்போல்லாம் வந்து ஐ ஐ எனக்கு வந்து படம் ரொம்ப முக்கியம். படம் ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு தானே கெயின். ஸோ அப்போ அவன் சொல்லியிருந்தாரு வந்து அந்த காலத்து கிளாசிக்கல் வேணும்டா எனக்கு, அந்த மாதிரி தான் தேவை எனக்கு அப்படின்னா. நான் சொன்னேன் நான் செமி கிளாசிக்கல் பண்ணுவேன். இப்போது அன்னியன்லேயே வந்து ஐயங்கார வீட்டு அழகேன்னு அந்த செட் சாங்னு இருக்கும். அது வந்து நான் பண்ணும்போதே சங்கர் சார் கேட்கும்போது, சார் எனக்கு சினிமாட்டிக் கிளாசிக்கல் நல்லா வரும், முத்ராலாம் நான் கற்றுக்கல, எனக்கு வராதுன்னு நான் எனக்கு வராததை நான் வரலன்னு தான் சொல்லுவேன். சான்ஸ் கிடச்சதே வச்சு ஏமாற்றிடலாம் அப்படின்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். ஸோ அப்போவே அப்படி சொன்னேன். இதை அவன் சொல்லும்போது நான் சொன்னேன், நான் எப்பா எனக்கு அது ரொம்ப தப்பாகிடும்பா, அப்புறம் ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அசிங்கமாக கேட்பாங்க, வேண்டாம் நான் ஷிம்ஷர் மாஸ்டர்னு ஒருத்தருக்காரு அவரை சொல்கிறேன் அப்படின்னா. அதெல்லாம் நான் என்ன உன் கூட இத்தனை வருஷமாக இருந்தேன், எனக்கு ஐ ஒன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். சொன்னா கேளு, தயவு செஞ்சு சொல்கிறேன், செம்ம டேலண்ட் அவர் கிளாசிக்கல்னால் அவ்வளோ கரைச்சி கொடுத்துருக்காரு. இஸ் லைக் ஒரு பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி கிளாசிக்கலில் அவரை வச்சு ஒர்க் பண்ணு, நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது, நீயே பேசு அப்படின்னாப்ப ஐ கால் சிவசங்கர் மாஸ்டர். அவரை ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி செல்வராகவன் படத்தில் 2 சாங் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும், ஒரு மியூசிக்கல் பிட் ஒரு சாங்கும். 2 நிமிஷம் பேச்சே இல்லை, திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டார் அவர். என்ன மாஸ்டர் ஆச்சு? கண்ணா இந்த மாதிரி மோசமான கும்பல் இருக்கிற சினிமா ஃபீல்டில் நீலாம் எப்படி கண்ணா இருக்கிற அப்படின்னாரு. எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்தால் கூட நான் கொடுக்க மாட்டேன் கண்ணா சான்ஸை, நீ எப்படி கொடுத்தேன்னு. நான் சொன்னேன் ஜஸ்டிஸ் பண்ணணும், நான் இது என்னோட சுய பெருமைக்காக சொல்லலை, திஸ் இஸ் ஹவ் எவ்ரிபடி ஷுட் பி, டூ ஜஸ்டிஸ் டு வாட் யூ டூ. நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுங்கள் மாஸ்டர். இல்லை கண்ணா எனக்கு அவர் பழக்கம் இல்லை மாஸ்டர், நான் பேசிட்டேன் செல்வா கிட்ட, நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணாதான் அது கரெக்டாக வரும். ஏன்னா அதை போய் நான் பண்ணுறேன்னு சொல்லி இருக்கிறத சொதப்பி வச்சு அது கேவலப்படுத்துறதோட அது கரெக்டான ஆள் பண்ணுறது தான் கரெக்டு.
ஸோ அவரை சொல்லி அவர் போய் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் செல்வானுக்கு ஃபோன் பண்ணி என்ன டேலண்ட் அந்த மனுஷனுக்கு சான்ஸே இல்லைப்பா செட்டில் வந்து நின்னவர் உட்கார கூட இல்லை அந்த தண்ணியில் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. நான் சொன்னேன் அதான்ப்பா வேல்யூ, அவங்களாம் அவ்வளோ சீனியர் மாஸ்டர்ஸு அவ்வளோ அழகாக சின்சியராக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு இப்போ தானே புரியுது, நான் சொன்னேன்ல முதல்ல. தேங்க்ஸ் பண்ணாப்புல. சிவசங்கர் மாஸ்டர் தான் சொல்றீங்க, மன்மத ராசா பண்ணாரு அவர் தானே சொல்றீங்க? ஆமாம் ஆமாம் அவரு தான். நிறைய பேர் எவ்வளவு டேலண்டட்னு தெரியாமே அவங்க இறந்த பிறகுதான் இந்த சாங்லாம் அவங்க பண்ணிருக்காங்களா, இவ்வளவு அவரை யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அதெல்லாம் அந்த அதுதான் அந்த டேலண்ட்டை கண்டுபிடிச்சு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது வந்து நான் செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, என் சர்வேலுக்காக யோசிக்க ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீங்கள் அது இட் டசன்ட் டூ ஜஸ்டிஸ். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ சிஸ்டம் மாதிரி. அது ஓகே ஓகே, நம்மளாம் அதை சொதப்பிக்க கூடாது. ஓகே, அதை ஹெல்த்தியாக கொண்டு போனோம்னா அது யூ வில் நெவர் நோ வென் இட் வில் கெட் பேக் டு யூ இன் அ பெட்டர் வே. நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா அதே மாதிரி கர்மா மாதிரி தான். ஸோ யா இட் வாஸ் அ குட் திங். அடுத்து எதிர்பார்க்குற ஒரு 2 பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க ரோப்பின் ஆயிருக்கீங்க. அதான் சாங்ஸ் கம்மியாச்சு. இப்போ ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய படத்தில். பட் ஐம் டூயிங் குட் கேரக்டர்ஸ். இப்போ கடைசி உலக போரில் கூட ஆக்டட் ரோல். அதுக்கப்புறம் கவினோட கிஸ், அதுக்கப்புறம் வசந்த் ரவியோட ஒரு படம், அப்புறம் ரிவால்வர் ரீட்டா கேரக்டர். ஸோ அது மாதிரி பரிணாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க. ஆமாம், சர்வைவல் தானே. ஸ்கிரிப்டும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஐம் ஆல்சோ இன் டாக்ஸ் வித் தட். பட் இது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் விஷயம் எப்போ முடியும்னே தெரியல. எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா சினிமா ஃபீல்டில் இருந்துட்டு உன்னாலேயே முடியலையான்னு. எல்லாத்துக்கும் ஒரு டைம். நான் நினச்சி டான்ஸ் மாஸ்டர் ஆகலை, அது ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது. அதே மாதிரி வி ஹேவ் டு பி ரெடி. அது டைம் வரும்போது கரெக்டாக நம்ம வந்து அது வந்து நம்ம டேலண்ட்டை காமிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும்போது கரெக்டாக அதை காமிக்கிறது நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும், அவ்வளோதான். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி திங் வில் ஹேப்பன். சூப்பர் சூப்பர் மாஸ்டர். ஹோப்ஃபுல்லி லுக்கிங் ஃபார்வர்ட் உங்க ஒரு ஆக்டராகவும் உங்களை இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறோம். ஷூர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் அண்ட் ஆல் திஸ் மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் மற்றும் ஃபர்னிச்சரின் 10 கோடி தீபாவளி பரிசு மழை. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore.